Hello all, welcome to my YouTube channel. This is my first ever video. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களோட சேர்ந்து இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோட இந்த சேனலில் நீங்கள் ட்ராவல் vlogs பார்க்கலாம், டெய்லி vlogs, லைஃப் ஸ்டைல் குக்கிங் அண்ட் of course lots of fun moments from my life. Please support me by liking, ஷேரிங் அண்ட் சப்ஸ்கிரைபிங். தேங்க்யூ ஸோ மச். இந்த vlogல நாங்கள் ஃபேமிலியாக சேர்ந்து ராமேஸ்வரம் ட்ரிப் போயிருந்தோம். எத்தனை நாள் நாங்கள் ஸ்டே பண்ணோம், என்னெல்லாம் பிளேசஸ் எங்களால் கவர் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். Thursday ஈவினிங் 5:30க்கு ட்ரெயின். ஒன் டே பிஃபோரே எல்லா லக்கேஜ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம். அடுத்த நாள் சரி கொஞ்சம் நிறைய டைம் இருக்குது, ரிலாக்ஸ்டாக கிளம்பலான்னு இருந்தோம். ஆனாலுமே ரொம்ப டிலே ஆகிடுச்சு. 15 மினிட்ஸ் பிஃபோர் தான் நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனே ரீச் ஆனோம். நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போயிருந்தாலும் கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருப்போம் ட்ரெயினை. ஃப்ரைடே ஏர்லி மார்னிங் 4 o'clock நாங்கள் ராமேஸ்வரம் ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம். ஹோட்டல் ரூம் செக்இன் எங்களுக்கு 12 PM இருந்தது. கிட்டத்தட்ட 8 hours வெயிட் பண்ண வேண்டியது இருந்தது. ஆனால் நாங்கள் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கிட்டே சொல்லி ஒரு ரூம் மட்டும் அலாட் பண்ணுங்கள், கெட் ரெடி ஆகணும்னு கேட்டுட்டு நாங்கள் குயிக்காக ரெடி ஆகிட்டு கோயில் போயிட்டோம். பித்ருக்களுக்கு சடங்கு செய்ய ராமேஸ்வரம் ஒரு சிறந்த இடமாக இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி நாங்களும் எங்களுடைய முன்னோர்களுக்கு பித்ரு சடங்கு செய்து முடித்துட்டு அக்னி தீர்த்தத்தில் நீராடிட்டு அதுக்கப்புறம் தான் கோயிலுக்கு போனோம். இந்த மாதிரி நம்ம சடங்கு செய்கிறதுக்கு ப்ரீ புக் தான் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அங்கே போய் கோயில் வளாகத்தில் பார்த்தோன்னா நிறைய புரோகிதர்கள் இருக்காங்க. அவங்க கிட்டே கேட்டோன்னா அவங்க ஒரு சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த அமௌண்ட் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க நமக்கு என்ன மாதிரி தர்ப்பணங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அதை கரெக்டாக செஞ்சு கொடுத்துட்றாங்க. அக்னி தீர்த்தத்தில் நீராடினதுக்கப்புறமா வடக்கு கோபுரம் வாசல் வழியாக 22 புனித தீர்த்தங்களில் நீராட போயிருந்தோம். அங்கே என்னால் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்க முடியல. அங்கேயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான இடம் இருக்குது. ஆனால் அது ஓப்பன் ஸ்பேஸாக இருந்ததுனால நாங்கள் ஹோட்டல் போயிட்டு அங்கே குளிக்கலாம் இல்லை. ஏன்னா தீர்த்தம் நம்ம மேலே இருக்கிறதுனால ஜஸ்ட் ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் உடனே ஈஸ்ட் கோபுரம் வழியாக தர்ஷன் பார்க்குறதுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் பார்க்க போனது பாம்பன் பாலம். எங்களுடைய ட்ரிப் பிளான் 2 days 1 night, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே ஈவினிங் 5:50க்கு எங்களுக்கு ரிட்டர்ன் ட்ரெயின் இருந்தது. நான் ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டேன். இந்த பிளேஸ் பார்த்துட்டு லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு தடவையாச்சும் இந்த பிளேஸ் விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்து நாங்கள் டாக்டர் APJ அப்துல் கலாம் மெமோரியல் ஹால் போயிருந்தோம். அங்கே அவருடைய பழைய புகைப்படங்கள், அவர் யூஸ் பண்ண பொருட்கள், அவர் படைத்த சாதனைகள், அவருடைய மெடல்ஸ் எல்லாமே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அங்கே நம்ம வீடியோஸோ ஃபோட்டோஸோ எடுக்க முடியாது. இப்போ நாங்கள் வந்திருக்கிறது தேவிப்பட்டினம் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்க நவபாஷண நவக்கிரக கோயில். இந்த கோயிலோட சிறப்பு, நவகிரகங்கள் எல்லாமே கடலுக்குள்ளே தான் அமைஞ்சிருக்கு. நம்ம பொதுவாக ஏர்லி மார்னிங் போனால் மட்டும்தான் நவகிரகங்களும் நம்ம கண்ணுக்கு தெரியுமா. கொஞ்சம் லேட்டாக ஈவினிங் அந்த மாதிரி போகும்போது நம்மளால் 5 கிரகங்களை மட்டும்தான் தரிசிக்க முடியுமா. நமக்கு ஏதாச்சும் தோஷங்கள் இருக்குது அப்படின்னா இங்கே அதுக்கான சிறப்பு பூஜையுமே செய்து கொடுக்குறாங்க.
நவகிரக கோயிலுக்கு போயிட்டு வந்ததும் நாங்கள் ஒரு லஞ்ச் பிரேக் போயிட்டோம். ஆஃப்டர்நூன் போல் ஆதி ஜெகநாத பெருமாள் திருக்கோயிலுக்கும் உத்திரகோசை மங்கை கோயிலுக்கும் போயிருந்தோம். அதை பற்றின டீட்டெயில்ஸை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் சூஸிங் மை வீடியோ.